சிவாஜி கணேசனுக்கு வந்து ஸ்தாபன காங்கிரஸ்லேருந்து யாருமே வரல. எவ்வளோதான் இருந்தாலும் குமரியனந்தன் அவருக்கு ஆதரவாளர் இருந்தாலும், சின்ன அண்ணாமலை ஆதரவாளர் இருந்தாலும் பெருசாக அவர் இவங்க 2 பேரையும் நம்பலை. அப்போது நெடுமாறன், ஆர்எஸ் பாண்டியன், இப்படியெல்லாம் வாழப்பாடி ராமமூர்த்திலாம் இருந்தாங்க, தமிழழகன் எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் சிவாஜி மன்றத்தோடு சேர்ந்து அவங்க ஒருங்கிணைச்சு போகலை. அதனால் சிவாஜி வந்து அரசியலில் ஃபெயிலியர் ஆனார். எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக ரசிகர் மன்றங்கள் சிவாஜிக்கு இருந்தது. தெரியும், ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டங்களில் அவர் பேசுவார், ஆதரவாளர், ஸ்தாபன காங்கிரஸுக்காக ஆதரித்து பேசுகிறவர். அதே மாதிரி சிரஞ்சீவி எங்கே ஆந்திராவில் திருப்பதியில் அவர் கூடுறார் மாநாடு, அவ்வளோ கூட்டம். சிரஞ்சீவி ஜெயிச்சிருவாரோ, அடுத்து சிரஞ்சீவி ஆட்சிதான் நினைக்கும் போது தோக்குறார். கமலஹாசனும் முயற்சி பண்ணார். அது மாதிரி வைகோவுக்கு வராத கூட்டம் யாருக்கும் வரல. நானே அந்த கூட்டங்களை நடத்துகிறவன், நானும் பொன்முத்துராமலிங்கமும். திருச்சி மாநாடான பேரணி எங்கே, சென்னையில் நடந்த பேரணி, விடிய விடிய 24 மணி நேரம் வந்த பேரணி. தமிழ்நாட்டில் அப்படி பேரணி இனிமேல் நடத்தவும் முடியாது, நடந்தது இல்லை. அதில் கலைஞர் வந்து என்னையா இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அன்னு சொன்ன பேரணி. அதெல்லாம் களத்திலிருந்து பார்த்தவங்க. நீங்கள் எளிதாக இதை எடுத்துடாதுங்க. விஜய் முகத்துக்கு ஒரு ஓட்டு இருக்குது, நான் மறுக்கலை. இப்போ நான் போனால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் வந்து எல்லா வீட்டுக்கும் போயிருக்கிறார், டிவி மூலியமாக, சினிமா மூலியமாக. அவருக்கு விஜய் நடிகர், அவர் இன்னி வந்து நல்ல அரசியலுக்கு வந்துட்டார், நல்லது செய்வார், எம்ஜிஆர் போல் ஆன்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க. அதனால தான் எம்ஜிஆரும் என்டி ராமாராவும் ரொம்ப கவனமாக அரசியல் பயணத்தை தொடங்கினாங்க. அந்த கவனம் நமக்கு வேணும்.